ஹலோ கைஸ், வெல்கம் டு ஷோஸ் ஆஃப் சுஷி. நான் உங்கள் சுஷீந்திரன். ஸோ நம்ம ரொம்ப ஹைலி எக்ஸ்பெக்ட் பண்ணிகிட்டு இருந்த ராயன் படத்தோட அடங்காத அசுரன் வீடியோ சாங் ரிலீஸ் பண்ணிட்டாங்க. ஸோ இந்த சாங் எப்படா வீடியோ சாங்காக வரும்னு சொல்லிட்டு ரொம்ப வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். ஆனால் அதுக்கு முன்னாடி வாட்டர் பேக்கெட் அது ஆல் ஓவர் எல்லா இடத்துலையும் பயங்கர ஒரு ட்ரெண்டிங்கில் போயிட்டு இருக்கு. இப்போ வரைக்குமே ரீல்ஸ் எல்லாம் பண்ணி பயங்கர ஒரு ட்ரெண்டிங்கில் ஓட்டிகிட்டு இருக்கிறாங்க. ஸோ அதுவும் எந்த அளவுக்கு ஒரு ஹிட்டோ, அதை விட அடங்காத அசுரன் சாங் தான் படம் பார்த்த ரீசனே அடங்காத அசுரன் சாங் எப்படி இருக்குது, சாங் எப்படி வந்திருக்கு, சாங்கில் அந்த உசுரே நீதானே அந்த ஒரு லைன் வந்தாலே போதும், நான் கொடுத்த 150 ரூபா வர்த்து அப்படின்ற மாதிரி நிறைய பேர் மீம்லாம் போட்டிருந்தாங்க. ஸோ அதுக்கு ஏற்ற மாதிரி குவாலிட்டியான ஒரு சாங்னா அந்த சாங் கண்டிப்பாக நம்ம அடித்து சொல்லலாம். ஸோ சாங் எல்லாத்துக்கும் எப்படி இருக்குன்ற சொல்லிட்டு நிறைய பேர் தேட்டரில் பார்க்கும்போதே தெரிஞ்சிருப்பீங்க. அந்தளவுக்கு ஒரு செலிப்ரேஷனான ஒரு சாங்காக இருக்கும், அந்தளவுக்கு ஒரு டான்ஸிங் மூமெண்ட்டாக இருக்கும், அதுக்கப்புறமா விஷுவலி ரொம்ப ஸ்டன்னிங்காக இருக்கும். திருவிழா மோட் கொண்டு வந்துடும் அந்த சாங். ஸோ அப்படிப்பட்ட ஒரு வீடியோ சாங் இப்போ நம்ம ஒன்றா சேர்ந்து பார்த்துருவோம் வாங்க. அந்த ட்ரோன் ஷாட்லேயே அழகாக கொண்டு போயிருந்தானுங்க. அதுவும் ரெட்டு ஸ்டோனில் பிகில் படத்தோட வெறித்தனம் சாங் இருக்குல்ல, அந்த மோட் கொண்டு வரானுங்க. பட் அதுக்குன்னு அது கிடையாது, இது வேறு மாதிரி ஒரு மோட். பட் அந்த ரெட்டு ஸ்டோன் பார்த்தோன்னே டக்கு நாங்கள் மைண்ட் அங்கே போகுது. இவ்வளோ பேர் வச்சு எடுக்கிறதுல ரொம்ப சேலஞ்சிங்க. காளிதாஸோட பெர்ஃபார்மன்ஸ் நல்லா இருந்துச்சு சாங்கில். சந்தீப் கிஷன் நல்ல ஷாட்ஸ். தனுஷ்க்கு ஸ்டெப்ஸே ஒரு மாதிரி ஹாரிஃபிக்காக இருந்துச்சு. இந்த மாதிரி ஸ்டெப்பில் வேறு மாதிரி இருக்குது இதெல்லாம். வாவ், என்ன ஒரு விஷுவல்ஸ். நடிப்பு அரக்கனோட ஸ்டெப்பு நல்லா இருந்துச்சு. நல்ல ஷாட்ஸுங்க அதெல்லாம். இந்த டும் 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 ஹெட்ஃபோன்ஸில் கேட்கும்போது வேற எங்கேயோ அவுட் ஆஃப் த வேர்ல்டு. நல்ல கோரியோகிராஃபிங்க, ஒரு நீட்டாக ஒரு நடிப்பு அரக்கனோட ஸ்டெப்பு. நைஸ். இஷ்டத்துக்கு தான் ஆடுறாரு, பட் நல்லா இருக்கு. அவர் ஆடும்போது நல்லா இருக்கு. நல்லா இருக்கு அந்த ஸ்டெப்ஸ்லாம். அவர் அதுவும் எஸ்ஜே சூர்யா ஸ்டெப்ஸ் யூனிக்காக இருக்கு. நைஸ். See the goosebumps இன்ஸ்டன்ட்டா வருது அப்படியே. வாவ், அந்த ரியாக்ஷன் அவ்வளோ. அதுவும் இல்லாமல் 10 தலை ராவணனா அந்த அளவுக்கு ஒரு பயங்கர அசுரனாக இருக்கார். கண்ணில் அந்த எமோஷன் தங்கச்சி மேலே. யூனிக்கான ஸ்டெப்பு, ரொம்ப சிம்பிள். பிரபுதேவா மாஸ்டர் செமையாக பண்ணியிருக்காரு. இது பேய் பிடிச்சி ஆடுற மாதிரி ஒரு ஸ்டெப். இதுவும் யூனிக் தான், நல்லா இருக்கு. அந்த லுக்கு பண்ணாரு பார்த்தீங்களா? கண்ணை கட்டிட்ட. இந்த ஸ்டெப் தான் சொன்னேன், இங்க இருந்து சாங் பீக்கு. செம்ம எனர்ஜெட்டிக்கான ஒரு ஸ்டெப்புங்க அதெல்லாம். இங்க மட்டும் இல்லாம பேக்ரவுண்ட்ஸ்ல நிறைய அந்த ஃபயர் மொமெண்ட்ஸ். நடிப்பரக்கன் அந்த வெஞ்சன்ஸ்னு ஒன்று இருக்குதுல்ல, இந்த ஸ்டெப்புக்கெல்லாம் தேட்டர்லாம் தெரிச்சிருச்சு.
அதுதான் இந்த சாங்கை போட்டு நானும் எத்தனை வாட்டி கேட்க போகிறேன்னு தெரில, பார்க்க போகிறேன்னு தெரில. ஸோ அந்தளவுக்கு வந்து சாங்குக்கு பயங்கர அடிக்ட் ஆகிட்டோம். வீட்லேயே வந்து இந்த சாங்கை வந்து டெய்லி மார்னிங்கும் சரி, எப்பப்போல்லாம் வந்து நான் போடுறேனோ அது வந்து ஏன்டா போட்டுக்கிட்டே இருக்க மாத்திரான்னு சொல்லவே இல்லை. இப்போ வரைக்குமே வந்து அவங்களும் வந்து எப்போ போட்டாலுமே ஒரு வாட்டியாக வந்து டிவி எட்டி பார்த்துட்டு போயிடுவாங்க. ஸோ அந்த மாதிரி தான் அவங்க எல்லாருமே அடிக்ட் ஆகிட்டாங்க. ஸோ ஒரு தரமான ஒரு சாங். இந்த படம் வந்து இவ்வளோ பெரிய ஹிட் ஆனதுக்கு ரீசன் வந்து இந்த சாங் தான் நான் அடித்து சொல்லுவேன். ஸோ அந்தளவுக்கு ஒரு குவாலிட்டியான ஒரு சாங். ரொம்ப மாதத்துக்கு அப்புறமா, அதாவது ரொம்ப நாட்களுக்கு அப்புறமா வந்து ஒரு சாங் வந்து ரிப்பீட் மோடில் இவ்வளோ கேட்டுக்கிட்டே இருக்கிறோம் அப்படின்னா, ஒன்று அடங்காத அசுரன் சொல்லலாம், அதுக்கப்புறம் வாட்டர் பேக்கெட் சாங் சொல்லலாம். ஸோ ஓவரால் இந்த பாட்டு வந்து அவ்வளோ ஒரு உள்ளுணர்வை வந்து தூண்டி விடுற மாதிரி ஒரு பாட்டாக அமைஞ்சிருச்சு. பிகாஸ் அந்த பாட்டில் அர்த்தங்களும் சரி, அதுக்கப்புறம் மியூசிக்கும் சரி, இது வந்து என்னென்னமோ வந்து நம்மளுக்குள்ள ஒரு ரியாக்ஷன் க்ரியேட் ஆகுது. ரொம்ப சோர்ந்து போகிற டைமில் வந்து இந்த சாங் கேட்டாலும் சரி, நம்மளுக்கு வந்து ஒரு மாதிரி தூக்கி விடுற மாதிரி இருக்கும். ஹாப்பியான மூமெண்ட்டில் நம்ம கேட்டாலும் வந்து ஒரு மாதிரி செலிப்ரேஷன் மோட் மாதிரி இருக்கும். ஸோ இந்த சாங் டிஃபைன் பண்ண சொல்லிக்கிட்டே போகலாம். அந்தளவுக்கு வந்து ஒரு சூப்பரான ஒரு சாங் இது. ஸோ இந்த சாங்கை வந்து நீங்கள் பார்க்கல அப்படின்னா தயவு செஞ்சு வந்து நீங்களும் பாருங்கள். நல்ல ஒரு சவுண்ட் குவாலிட்டியோட ஃபுல் ஹெச்டியோட நீங்கள் ஃபுல்லாக பார்க்கலாம். ஸோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து வேறு மாதிரி ஒரு தாட்ஸ்லாம் கூட க்ரியேட் ஆகும். ஸோ இதே மாதிரி நிறையா சாங்ஸ் வந்து தமிழ் இண்டஸ்ட்ரிக்கு தேவைப்படுது. ஸோ நிறையா கொடுங்க. எல்லா மியூசிக் டைரக்டர்ஸும் வந்து உங்களுக்கு தனித்திறமை நிறையா இருக்குது. பிகாஸ் வந்து இவங்க தான் பெஸ்ட்டு, இவங்க தான் பெஸ்ட்டுன்னு சொல்லிட்டு நம்ம யாருமே சொல்லிட முடியாது. பிகாஸ் எல்லாருமே பெஸ்ட்டு, எல்லாருமே வந்து பெஸ்ட்டான அவுட்புட்ஸ் கொடுத்துட்டு தான் இருக்காங்க. சம்டைம்ஸ் ஏதாவது அவங்களும் சரிக்கு போகவும் செய்வாங்க. பட் அவங்களால மறுபடியும் கொடுக்க முடியும். ஏன்னா வந்து அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் இருக்கும்ல கண்டிப்பாக. ஸோ சொல்லணும்னா சொல்லிக்கிட்டே போகலாம். ஸோ இதோட வந்து நம்ம இந்த ரியாக்ஷன் வீடியோவை முடிச்சிக்கலாம். ஸோ இதே மாதிரி வேறு ஒரு சூப்பரான ரியாக்ஷன் வீடியோவில் பார்ப்போம். அன்டில் தட் பாய் ஃப்ரம் சுஷி.